ஹாய், பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். இன்றைய வேத வசனம்: நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். இந்த வேத வசனம் சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுதப்பட்டது. தேவன் சொல்கிறார், அவர்களுடைய கிரியைகளையும் உபத்திரவத்தையும் அவர் கண்டிருக்கிறார். ஸோ நீங்கள் படப்போகிற பாடுகள் சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுதுனது போல நீங்கள் படப்போகிற பாடுகளையும் குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக உங்களில் சிலரது பிசாசானவன் காவல் போட தான் செய்வான். நீங்கள் கொஞ்ச நாள் உபத்திரப்படுவீங்க. ஆனாலும் நீங்கள் முடிவு பரிந்தம் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். அவருடைய வருகை சமீபமாயிடுச்சிங்க. ஸோ நீங்கள் மரண பரியந்தம் அல்லது அவருடைய வருகை பரியந்தம் நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார் அவருடைய நியாயத்தீர்ப்பு நாளிலே. நீங்கள் இன்றைக்கு அவருடைய வருகைக்கு தகுதியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் மரண பரியந்தம் உண்மையாக இருந்து அவருடைய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீங்களா?